ஒரு இனம் இந்த இடத்துல தான் ஏறக்குறைய 16 ஆண்டுகளுக்கு முன்பாக இறைவனை கைவிட்ட ஒரு தேசத்துல இறைவன் வடிவில் பெயர் என்பது தமிழ் அகராதிலும் சரி உலக அகராதிலும் சரி தவிர்க்கப்பட முடியாத இனப்படுகொலை நடந்து 16 ஆண்டுகள் கடந்துவிட்ட பின்பும் வழியெல்லாம் இந்த வலியை சுமந்திருக்கக்கூடிய மக்கள் ஒரு இனம் இந்த இடத்துல தான் ஏறக்குறைய 16 ஆண்டுகளுக்கு முன்பாக மிக மோசமாக அழிக்கப்பட்டதன் அந்த நினைவுகளை 2025 மீள நினைவு கொள்கிறோம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். இந்த பெயர் என்பது தமிழ் அகராதிலும் சரி உலக அகராதிலும் சரி தவிர்க்கப்பட முடியாத ஒரு பெயர். ஒரு இனம் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்பட முடியாது, அவ்வளவு மோசமான முறையில் வஞ்சிக்கப்பட்டு துன்பியலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விடயத்தை இந்த மக்கள் தாயகத்திலும் சரி புலம்பெயர் தேசங்களிலும் சரி நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான நினைவு கூறல் என்பது இங்கேதான் நிகழப்போகிறது. இன்னும் சொற்ப வேளைகளே ஆரம்பமாக போகிறது. வருகிற வழியெல்லாம் இந்த வலியை சுமந்திருக்கக்கூடிய மக்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சியோ ஏனைய விஷயங்களோ இந்த அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த விடயங்களையோ வெளிப்படுத்துகிறார்கள். தனி எந்த நாளில் மாத்திரமல்ல, இது என்றைக்குமே மறக்கப்பட முடியாத ஒரு விஷயம். உலகத்தினுடைய வெவ்வேறுபட்ட நாடுகளை இதை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த நினைவு தூபிகள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இந்த நினைவு தூபி இந்த இடத்துல நினைவேந்தல் செய்யறதுக்கெல்லாம் முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் கூட இப்போது அது ஒரு சுமூகமான முறையில் நினைவேந்தல் செய்யக்கூடிய நிலப்பாடு இருக்கிறது. என்ன நடக்கிறது அப்படி என்பதை இந்த காணொலியில பதிவு செய்கிறேன். இந்த இனத்துக்கு நிகழ்த்தப்பட்ட மிக மோசமான பேரவலத்தை இந்த வடகிழக்கு தமிழர் தாயகம் எங்கும் நெய்வேந்தி அதை அறிவிக்கிற அந்த விஷயம் கடந்த இந்த வாரத்தினுடைய நடுப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமாகிறது. வடகிழக்கு எங்கும் சுற்றி திரிந்து அந்த விஷயத்தை சொன்னது போல மறுபக்கமாக நிகழ்ந்திருக்கக்கூடிய துன்பியல்கள் பதாகைகளாக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. முள்ளிவாய்க்கால் என்ற உடனே இந்த கஞ்சி தான் பல பேருக்கு ஞாபகம் வரும். அது ஒரு உணவல்ல, உணவு சார்ந்திருக்கக்கூடிய விஷயம். உணர்வு அந்த காலத்தில் உயிர் காத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பங்களிப்பை தான் செய்திருந்தது. வாயிலே இவ்வளவு விதமானவர்கள் காத்திருக்கிறார்கள் அஞ்சலி செலுத்தி உள்ளே போவதற்கு. இறைவனை கைவிட்ட ஒரு தேசத்தில் இறைவன் வடிவில் ஒருவர் அல்லது அது போன்ற தோற்றம் அளிக்கக்கூடிய ஒருவர் வந்திருக்கிறார். நிறைய மக்கள் ஏராளமான பகுதிகளிலிருந்து அரசியல் தரப்பை சார்ந்தக்கூடியவர்கள், சிவில் சமூகம்னு சொல்லி நிறைய பேர் இங்கே அஞ்சலிக்காக வருவார்கள். இந்த மண் தனியான ஒரு நிலம் அல்ல, ஏராளம் வலிகளை சுமந்து எண்ணற்ற ஆத்மாக்களை இந்த மண்ணுக்கு கொடுத்து விதைத்து புதைத்து நினைவுகளிலே அளிக்க முடியாத ஒரு உணர்வு மிகுந்த மண் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. அஞ்சலிப்பதற்காக உறவுகள் காத்திருக்கிறார்கள். அதே வேளையிலே வெவ்வேறுபட்ட இந்த வாகனங்கள் வெவ்வேறுபட்ட அமைப்புகள் ஒவ்வொரு வருடமும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் காலத்திலே இங்கே வருகை தருவது வழக்கம். அதே போல நிறைய வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் இங்கே வருவார்கள். அரசியல் கைதிகள் ஏன் இன்னும் விடுவிக்கப்படவில்லை என்கிற ஒரு பதாகையை தாங்கி சிறை கூட்டுக்குள்ளே வாடக்கூடிய சிறைவாசிகள் போல சில பேர் தோற்றம் அளித்து இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். யதார்த்தமாக இந்த விஷயத்தை எடுத்து எம்புகிறது. இனப்படுகொலை நடந்து 16 ஆண்டுகள் கடந்துவிட்ட பின்பும் சர்வதேசமே பதில் சொல்ல வேண்டும் என்பது தமிழிலும் ஆங்கிலத்திலும் இடப்பட்டிருக்கிறது. 3 சிறை கைதிகள் போல உள்ளே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது சமகாலத்தை மிக தெளிவாக வலியுறுத்துகிறது. பல பேருக்கு நினைவிருக்கலாம், பிரதான சுடரேற்றக்கூடிய இந்த பீடம் சில ஆண்டுகளுக்கு முதல் நினைவேந்தலுக்கு சில மணித்துளிகளுக்கு முன்பாக உடைத்து சிதைக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட அது மீள புனரமைக்கப்பட்டு அடுத்த நாளே அந்த நினைவஞ்சலி மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஞாபகம் இருக்கலாம்.
வடக்கு கிழக்கு சாம்பல்களும் பெரிய தலைவர்கள் சாம்பல்களும் இப்போது கொள்கை பிரகடனம் இடம்பெறும். பிரகடனம் 2025 தமிழகத்தின் பெருமதிக்குரிய ஈழத்தமிழ் வகையில் தமிழ்நாடு வரலாற்று செயல்முறையில் நினைவாக்காலின் உச்சங்கத்தில் இன்றுடன் 16 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இன்று வரைக்கும் கொல்லப்பட்ட இரத்த சொந்தங்களுக்கு நினைவு நடுக்கத்தையின்றி அவர்கள் ஸ்ரீலங்கா அரசினால் ஈவிரக்கமின்றி கொல்லப்பட்ட மண்ணில் அவர்களின் ரத்தம் தோன்ற புனித பூமியில் அவர்களின் தேசத்திற்கான கனவுகளை ஆதாயப்படுத்தி சுதந்திர வேட்கைக்கான மூச்சு காட்டுடன் கலந்து தமது இன அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போரை வன்முறையற்ற வழியில் முன்னெடுக்க உறுதியான மொழிவாய்ப்பால் தொடரில் நீங்கள் ஒன்று கூறுகின்றோம். சிங்கள பௌத்த பேரினவாதம் இந்த தீவின் சர்வதேசமான தமிழர்களை அழிக்கவும் அடக்கியாளவும் வெற்றி கொள்ளவும் கடந்த 80 ஆண்டுகளுக்கும் மேலாக திட்டமிட்ட வகையில் செய்து வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் காரணமாக தமிழ்தேசம் படிப்படியாக அழிந்து வருகின்றது. இன அழிப்பு யதார்த்தத்தின் விளைவாக தமது இருப்பை பாதுகாப்பதற்கும் உரிமைகளை பெறுவதற்குமாக எழுந்த அசாத்தியமானதும் ஈழங்கள் நிறைந்ததுமான உண்மை போராட்டத்தினதும் வெளியலுக்காக ஒரு தேசமாக நாங்கள் அன்றிரண்டு நின்றதற்கானது அடையாளமாகவும் உள்ள முள்ளிவாய்க்காலையும் நாம் இன்று நினைவு கூறுகின்றோம். ஸ்ரீலங்கா தீவில் சமூகங்கள் இனவாதமயப்படுத்தப்பட்டு ஜனநாயக வாக்கு தெரிவினூடாக பிரதிநிதிகள் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட முறையிலிருந்து இன்னும் வரலாற்றை பின்னோக்கி நகர்த்துகின்ற போது வெவ்வேறு அரசாட்சி பரப்புகள் ஒன்று சேர்க்கப்பட்டு மையத்தை நோக்கி அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு ஒற்றையாட்சி அரசியல் அழகில் பெரும்பான்மையினரிடம் ஆழ்த்துவம் ஆட்சியை கைமாற்றுகையில் தமிழ் இன அழிப்புக்கான வரலாற்று செயல்முறை உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டதை வரலாறு சட்ட தெளிவாக ஆவணப்படுத்தியுள்ளது. தமிழின அழிப்பில் பிரித்தானிய காலனித்துவத்தின் வகிபங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பிரித்தானிய காலனித்துவம் தனது பேரரசின் புவிசார் நலன்களுக்காக ஸ்ரீலங்காவின் கேந்திர தமிழின் முக்கியத்துவத்தை தனது ராணுவ நலன்களுக்காக தக்கவைப்பதற்காக ஒற்றையாட்சிய அரசியல் அழகாக கட்டமைத்தது. ஒற்றையாட்சி அரசியல் அழகு எப்போதுமே பெரும்பான்மையிடம் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளும். பிரித்தானிய காலனித்துவத்துடன் பரிசாக கிடைத்த ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்பை தமிழின அழிப்பிற்கான ஒரு கருவியாக ஸ்ரீலங்கா சுதந்திரத்தின் பின்னான அரசியல் வரலாற்றில் சிங்கள பௌத்த பேரினவாதம் பயன்படுத்தியது. 19ஆம் நூற்றாண்டில் நவீன சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதம் காலனித்துவத்தின் அடக்குமுறை உத்திகளை உள்வாங்கி வன்வலுவை பயன்படுத்தி தமிழர் தேசம் மீதான பெரும் போரை தொடுத்தது. அப்போதை மகாவம்ச இதிகாச வரலாற்று புனைவின் விவரணங்களுக்கு ஊடாக நியாயப்படுத்திக் கொண்டது. இந்த வரலாற்று விவரணங்கள் ஸ்ரீலங்கா ஒற்றையாட்சி தமிழை சரியென காட்டி சர்வதேச நாட்டை சிங்கள பௌத்த நாடாக கட்டமைக்க பூர்வீக தமிழர் தாயகத்தை அபகரிக்கின்ற அரசியல் செயற்திட்டத்தை முன்னெடுத்தது. 2009க்கு பிறகு ராணுவ முன்வைப்பை பயன்படுத்திய கொழும்பு அதிகார மையத்தை கையகப்படுத்திய அரசாங்கங்கள் 2009க்கு பின்னர் பௌத்த மதத்தையும் அபிவிருத்தியையும் நெய்வல்வாக பயன்படுத்தி தமிழர் மீதான அடக்குமுறையும் தமிழரின் பூர்வீக தாயக பிறப்பான வடக்கு கிழக்கை தொடர்ந்து கட்டமைக்கப்பட்ட தமிழ் இன அழிப்பிற்குள்ளாக அபகரித்து வருவதும் தமிழர் தாயகத்தை சிங்கள பௌத்தமயமாக்குவதும் பெரும் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டில் ஏகதுருவ உலக ஒழுங்கிற்கான போட்டி பல முறைகளில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்கும் போது ஏகதுருவ பேரரசு கட்டமைப்பானது தனது புவிசார் நலன்களுக்காக எந்த விலையிலும் கொடுக்க தயாராக உள்ளதை அன்று முள்ளிவாய்க்காலும் இன்று பலஸ்தீனமும் வெளிக்கொண்டு வருகின்றது. தம் இனத்தின் அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போராட்டம் வெறுமனே ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல, ஏகபூர்வ பேரரசை கட்டமைக்க முயலும் உலக ஒழுங்கிற்கான போராட்டமும் என உணர்ந்த மேற்குலக எல்லாதிக்க சக்திகள் ஸ்ரீலங்கா அரசை கருவியாக பயன்படுத்தி தமிழ்
தமிழீழ விடுதலைக்கான ஆயுத போராட்டத்தை 2009 இரும்புக்கரம் கொண்டு கவனிக்கச் செய்தது. தமிழ் அழிப்பில் ஸ்ரீலங்கா அரசு பிரதான குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் ஐக்கிய அமெரிக்கா, ஐக்கிய ராச்சியம் போன்ற நாடுகள் தமிழின அழிப்பு குற்றப்பொறுப்பில் உடந்தையர்களாக அடையாளம் காணப்பட்டனர். தற்போது அதிகாரத்தில் உள்ள அரசாங்கம் தமிழினத்தின் இளமீட்பை மையப்படுத்திய விடுதலை போராட்டத்தை இனவாதமாக சித்தரிக்க முயற்சிக்கின்றது. இனவாதமாக சித்தரிப்பதன் மூலம் அதை உள்ளூர் பிரச்சனையாக சோதித்து ஈழத்தமிழர்களின் தேசத்திற்கான அரசியல் வேணவாவையும் அரசியல் அறக்கோரிக்கைகளையும் இல்லாதொழித்து ஸ்ரீலங்காவை சிங்கள பௌத்த ஏக அடையாளத்துடன் கட்டமைக்க முயல்வது இத்தீவின் பல்லினத்தன்மையை சாகடிப்பதாகும். தற்போதைய அரசாங்கம் சிங்கள பௌத்த பெருந்தேசியவாத விழுமியங்களை நிலைநிறுத்தி ஸ்ரீலங்காவை ஏக அரசியல் மத பண்பாட்டு நாடாக கட்டியமைப்பதன் மூலம் சிங்கள பௌத்த மக்களுக்கு விசுவாசியாக காண்பிப்பதோடு ஏகதுருவ பேரரசை கட்டமைக்க முயலும் உலகெங்கும் வல்லாதிக்கத்திற்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமானதாக தோன்ற முயற்சிக்கின்றது. தமிழ் தேசம் வரலாற்று பட்டறிவுக்குள்ளாக பயணித்தது என்பதை அண்மைய அரசியல் கைதுள்ள மீன்களை எடுத்துக்காட்டுகின்றன. தமிழின அழிப்பு மறுப்பை தற்போதைய அரசாங்கமும் தனது அரசியல் நாடகத்தின் மூலம் தக்கவைத்துக் கொண்டுள்ளது. இன அழிப்பு மறுப்பே இன அழிப்பு இறுதியாகுமாகும் என்ற வரிகள் தற்போது ஆட்சிக்கதை உலகிற்கும் பொருந்தும் என்பதையும் பதிவிட்டேயாக வேண்டும். தமிழின அழிப்பை நினைவுறுவதற்கான நினைவு சின்னங்களை கட்டமைக்க தாயகத்தில் மட்டுமல்ல புலம்பெயர் தேசத்திலும் தடையை அமல்படுத்தி வருகின்றது. தமிழின அழிப்பு பொறுப்பு கூறையிலும் அதற்கான நீதி பொறிமுறையிலும் அந்த அரசாங்கம் கட்டி கழிக்கும் போக்கை கையாண்டு வருவது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. ஸ்ரீலங்காவின் உள்ளூர் விசாரணை பொறிமுறையை நம்பகத்தன்மையை இழந்த ஒட்டுமொத்த தமிழினம் 2009 இருந்து சர்வதேச விசாரணை பொறிமுறையை கோரி வருகின்றது. தமிழின அழிப்புக்கு நீதி வேண்டிய சர்வதேச விசாரணை பொறிமுறையின் அவசியத்தை வலியுறுத்துவதற்கான போராட்டங்கள் இணைத்திறனாக முன்னெடுக்கப்பட வேண்டிய காலத்திற்குள் தமிழ் இனம் வலிந்து தள்ளப்பட்டுள்ளது. தமிழின அழிப்பு குற்றத்தை நெறிப்படுத்துகின்ற செயல்முறையில் ஈடுபடும் தமிழ் அரசியல் கட்சிகளின் நடவடிக்கைகளும் கண்டனத்திற்குரியவை மட்டுமல்ல, அவை தமிழின விடுதலை போராட்டத்தின் திசையை மாற்றுவதோடு ஸ்ரீலங்கா அரசிற்கும் உலக வல்லாதிக்க கட்சிகளுக்கும் நிலை போனதாக வரலாறு நினைவுள்ளது. தற்போது ஆட்சியமைத்த அரசாங்கம் தமிழினத்தின் கூட்டு அரசியல் வேளாண்மை புறந்தலை படுவதோடு அல்லாமல் தமிழ் தேசியத்தின் விழுமியங்கள் மீதான நம்பிக்கையை உடைத்து வருகின்றது. அது ஒரு போர்முறையாக முன்னெடுக்கின்றது. தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை விழுமியங்களை தற்போதைய இளம்பொழுங்கிற்கு பொருத்தப்பாடற்றதாக கட்டமைத்து தமிழினத்தின் கூட்டு அரசியல் நம்பிக்கை மீதான உலகை போரை கட்டமைத்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது. தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை மீது கொடுக்கப்படும் போர் ஈழத்தமிழினம் முன்னுரை காலில் கண்டித்ததை விட மிக கொடூரமான போர். இது தமிழினத்தின் கூட்டு இருப்பினதும் அதனது அடிப்படை பண்புகள் மீதும் கொடுக்கப்படும் போர். தற்போது உனக்கு முன் உள்ள வரலாற்று தெளிவு தமிழ் தேசியத்தின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி அக்குறையின் நம்பிக்கை வேறுபாடுகளுடன் அல்ல உத்தி வேறுபாடுகளுடன் ஒன்று கூடுவது. இது என் இனத்திற்கு வரலாறு தரும் இறுதி தேர்வாகவும் நோக்க வேண்டியிருக்கும். வரலாற்று கடமையிலிருந்து தவறுவதை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது. வரலாறு கொடுக்கும் இறுதி சந்தர்ப்பத்தை நல்வவிடாது தமிழ் தேசியத்தின் கீழ் ஒன்று கூடி தமிழின அழிவுக்கான நீதி கோரி அதற்கான பெரு வழி வரைபடத்தை உருவாக்கி எதற்காகவும் என் தேசத்திற்காகவும் தேச இன விடுதலைக்காகவும் இறந்து போன நம் மரபர்களையும் இரத்த சொந்தங்களையும் நினைவு கூறுவதோடு அல்லாமல் அவர்களது கனவு நனவாக இந்த ரத்தம் போன்ற மண்ணிலிருந்து உறுதி கொள்ளுவோம். பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய உலகத்தவர்களே, முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழ் எழுச்சியின் அடையாளம். தமிழின அழிப்பை முள்ளிவாய்க்கால் சிறையில் நினைவு கூறுவது மீண்டும் எழுத்து இனத்தினுடைய எழுச்சியை தொட்டிருக்கின்றது. ஈழத்தமிழமாக இந்த அரசின் அடக்குமுறைக்கு எதிராகவும் சிங்கள ஒற்றையாட்சி அரசியல் அரசை தனது பூசார நலன்களுக்காக தக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஏகாதிபத்திய பேரரசு கட்டமைப்பின் அடக்குமுறைக்கு எதிராகவும் போராட அணிதிரள்வதை தவிர வேறு ஒருவித தேர்வும் உனக்கு முன்வைக்கப்படவில்லை. ரத்தம் தோன்றி இந்த மண்ணிலிருந்து போராட தனக்கு காப்பு செலுத்துகள் இவர்களின் நினைவுகளில்
தமிழ் தேசியத்தை நாளாந்த வாழ்வியலாக்கவும். 2. ஈழத்தமிழின அழிப்பு சர்வதேச நீதி வேண்டி அரசு பொறுப்பையும் மேற்குலக நாடுகளின் உடந்தைத்தன்மையையும் வலியுறுத்தி குற்றவாளிகள் குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தவும். 3. தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்திற்குரியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினதும் ஒருபோதும் பிராதீனப்படுத்த இயலாத சுய நிர்ணய அடிப்படையிலும் தமிழர்களின் சுயாட்சி அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்துவோம். 4. கூட்டு ஈழத்தமிழர் இருப்பின் மீது கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பை தடுக்கவும். 5. தமிழ் தேசிய நம்பிக்கையை உறுதி கொண்டு ஒரு குடையின் கீழ் தமிழ் இன அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி இணைப்புடன் தொடர்ந்து போராட நமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்தும் அடிபணியாது போராடுவோம். மே 18 தமிழின அழிப்பிற்கு எதிரான தேசிய எழுச்சி நாள். பொதுக்கடைக்கு வழக்கு கிழக்கு 2025. நேசிக்கும் தமிழராய் பெருமையிலே நாம் தலைநிமிர்ந்தால் திட்டமிட்ட ஒன்றினம் மதிப்பதில்லை. தமிழகத்தின் காவல் தெய்வங்களையும் உதிரத்தின் உறவாகி வாழ்த்து வருகிற ஒரு இனத்தின் உணவுகளையும் ஒளிகளும் நிறைந்து அபிநயிக்கும் செய்தி. ஆண்டுகள் பல கடந்தாலும் மறக்க முடியாதவர்களால் களமாடி எதிர்காலங்களை தீராத வலிக்கம் சுமந்து தொட்டு தொட்டாக தோற்றுவிக்கப்பட்ட ராச உறவுகளையும் நினைத்து இப்போது பொதுச்சுடர் ஏற்றுள்ளனர். தமிழ் இடத்தில் உறவுகள் தமது வெற்றி சுடர்களை ஏற்றுவார்கள். வரன்களே சாபங்களாகிட மண்ணில் நீதி தேவதையே உன் தராசு உள்ளங்கி முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் ஓர் அணி சேர்ந்து நின்றபடி நீதி கேட்டு கந்தக வேள்வியில் குளித்தகம் கரங்கள் உரிமைக்காய் உயர்கின்றனர். முள்ளிவாய்க்கால் நினைவு தூவுகின்ற இப்போது மத குருமார்கள் மலரஞ்சலி செய்வார்கள். 18 தந்த ரணங்களின் வலிகள் இன்று நம்மை வதைக்கின்றன. உலகம் பரவிய தமிழகத்தின் அடியாளர்கள் பல புதை குற்றத்தில் அணி சேர்ந்திருக்கும் அனைவரும் இப்போது மலர்களால் வணக்கம் செய்வோம்.
எங்களுக்கு இந்த மண்ணு எங்களுக்கு அந்நியனுக்கு போகக்கூடாது தானே அம்மா. இந்த மண் அந்நியனுக்கு போகக்கூடாது தானே. தன்னை தானே குண்டை கட்டிக்கொண்டு இவ்வளோ கரும்புரிகள் சேர்த்துருக்குங்கள் அம்மா. இவ்வளோ கரும்புரி சேர்த்துருக்குங்கள். கடைசியா இந்த மண் யாரம்மா விட்டாது? இந்த மண் யாருக்கு சொந்தமானது? கடைசியா எங்களுக்கு தானே சொந்தம். ஏற்றி ஐயோ இவ்வளோ மாவீரர் மடிஞ்சினம் இந்த மண்ணில. இந்த மண்ணு யாருக்கம்மா? இந்த மண் ஐயோ என்று அண்ணன் சொன்னார், என்ற கந்தமான் சொன்னார், என்ற ஐயோ என்ற கந்தமான் சொன்னார். 83ஆம் ஆண்டு இயக்கத்தில் சேர்ந்து விட்டுட்டு வா அண்ணா, விட்டுட்டு வான்னு சொன்ன. நானே இந்த மண் எங்களுக்கு சொந்தமாக தலைக்கும் விட மாட்டேன். நான் கடை வந்தாலும் விட மாட்டேன். கடைசியா முள்ளிவாய்க்காட்டில் வச்சு பிடிச்சாங்க. என்று ஐயோ 4 முள்ளிகளை விட அல்லோலப்படுது. 4 முள்ளிகளை விட அல்லோலப்படுது. பாருங்க என்று அண்ணிங்க, என்ற கந்தமான எங்க, என்ற கந்தண்டி எங்க என்று. ஐயோ அம்மா ஒரே அழுதானது, அம்மா செத்துட்டாவே என்று. அம்மா அழுதானது என்று அம்மா செத்துட்டா. என்ற கந்தண்டிய உயிரோட பிடிச்சவங்களுக்கு இந்த மண்ணு காட்டி தானே போராடினவர். என்ற கந்தமான எங்க என்று. ஐயோ எங்களால தாங்காது. பிடிச்சவை எங்க என்று சொல்லுங்க. என்ன சுட்டாலும் பரவாயில்லை, என்ன யார் வந்து என்ன கொண்டு போனாலும் பரவாயில்லை. அந்த பிடிச்சவைய பிடிங்கோ. அந்த உயிரோட பிடிச்சவங்களை எங்க, அந்த உயிரோட பிடிச்சவங்களை எங்கே, அவங்களை தண்ணி சொல்லுங்க. அவன் எங்கேன்னு சொல்லுங்க என்று. ஐயோ என்ன செய்த நீங்கள், என்ன செய்த நீங்கள் என்று சொல்லுங்க. என்ற கடவுளை நாங்கள் பிடிச்சு போட்டு விடுறோம். அந்த 4 புள்ளிகளோட கடைசியா விரைய பிடிச்ச நீங்கள் எல்லாம் என்று. ஐயோ எங்க கடைசியா ஒதுக்கி கொண்டாந்து இந்த கடைசி வரைக்கும் கொண்டாந்துட்டு பிடிச்ச உயிர் வழங்கியான்னு சொல்லுங்க. நான் பயப்பட மாட்டேன். என்ன புள்ள போட்டுது எனக்கு 2 சகோதரம் போட்டுது. கடைசியா இந்த கந்தண்டையே உயிரோட அந்த 4 பிள்ளைகளை படுற பாட்டை தெரியுமோ, 4 பிள்ளைகளை படுற பாட்டை தெரியுமோ. எங்கேயாட்டு சொல்லுங்க, பிடிச்சவங்க எங்கேயாட்டு சொல்லுங்க என்று. அம்மா ஒவ்வொரு அந்த 4 பேரை நான் கத்துவேன் என்று. ஐயோ கத்துவேன், மாவீரர் நாளுக்கு போய் கத்துவேன் கதறுவேன். அதுதான் எனக்கு ஆறுதல். Thank you.